வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்களின் ஜீவபீட தரிசனம் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் ஜீவபீடம் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற அருள்மிகு மாதளீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்துல ஜோதி வடிவமாய் ஐக்கியமான கடுவலி சித்தரை பற்றி இந்த ஜீவபீடத்துல நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம சித்தர்களை பற்றி பார்க்கும் பொழுது 18 சித்தர்கள், 64 நாயன்மார்கள் என்றுதான் நம்ம பேசுவோம். அந்த 18 சித்தர்களுக்கும் முதன்மையான ஒரு சித்தராக கடுவலி சித்தர் கருதப்படுகிறார். அவர் காஞ்சிபுரத்தில் பல இடங்களில் தவம் செய்திருக்கிறார். இந்த மாதளீஸ்வரர் ஆலயம் 64 ஆண்டுகளாக இந்த சிவலிங்கம் இருப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். சரியான ஒரு ஆதாரம் இல்லாத காரணங்களால் இந்த ஜீவபீடம் இன்னும் வெளிவராத ஒரு விஷயமாவே இருக்கிறது. ஏனென்றால் 18 சித்தர்களுக்கும் முதன்மையான சித்தர் கடுவலி சித்தர் என்று அனைவரும் அறிந்தது. ஆனாலும் அவருடைய ஜீவசமாதி எங்கே என்று இன்று வரை குழப்பமாகவே இருந்து வந்தது. ஆனால் அதற்கான ஒரு விடைதான் இன்று பெரிய காஞ்சிபுரத்தில் இருக்கும் மாதளீஸ்வரர் ஆலய சிவலிங்கத்தில் அவர் ஜோதி வடிவமாக ஐக்கியமாயிருக்கிறார் என்ற விவரத்தோடு இந்த ஜீவபீட தரிசனத்தை நாம் உள்ளே செல்வோம். இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை இன்னும் சிறப்பா பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் மற்றொரு ஜீவபீட தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குண்டு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்க சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு ஆன்மீக இணையதள வலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கோம். சித்தர் பீடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் தரிசனத்துக்காக போகிறோம். நாங்கள் தரிசனம் கண்ட அந்த தரிசனத்தை எங்களுடைய நேயர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறதுக்காக, அவங்களும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக காணொலி மூலமாக எடுத்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, மகான்களுடைய வரலாறு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் இப்போ ஒரு 1000 வருஷத்து சித்தர்கள்னா கொஞ்சம் கஷ்டம் இப்போ பண்ணுறது. ஒரு 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் தெரியும். இப்போ இருக்கிற குறிப்பிட்ட மகான்களுடைய வரலாறுலாம் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்களுடைய அனுபவங்களாக தான் நாங்கள் வெளியில் சொல்ல வேண்டியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை நாங்கள் வாழ்க்கை வரலாறு தெரியாதவங்களுடைய அனுபவங்களாக இன்றைக்கி இருக்கிற சித்தர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்தளித்து மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த வகையில் அவங்களும் இந்த சித்தர் பீடத்துக்கு வரணும், ஐயாவுடைய அருளை பெறணும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். அதன் மூலமாக ஐயாவுடைய சித்தர் பீடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயாவுடைய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஐயாவுடைய பெருமைகளை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள், இந்த பீடத்துக்கு யார் முக்கியமான ஆள், அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள். இது சொன்னீங்கன்னா அவங்கள இதை பார்க்குற நேயர்களுக்கும் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். நல்ல விஷயம் சார். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பணியை எடுத்ததுக்கு மிகப்பெரிய தாழ்மையான நன்றியை எங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள்லாம் என்னன்றதே பெரிய தெரியாத ஒரு காலகட்டத்தில் இப்போ சித்தர்கள் உலகமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். ராஜ்யமே ஆரம்பிச்சிச்சு, அது உண்மைதான். அவங்களே கூட தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமும் தெரியாது சார். இந்த ரெக்கார்டா எப்படி வந்தார், எப்படி வந்தாருன்றதெல்லாம் காதால் கேட்டதும் நாங்கள் அனுபவித்த விஷயத்தை மட்டுமே ஷேர் பண்ணுறேன். இது எப்படி வந்தது, எந்த மாதிரி விதம் பற்றியும் பேசலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தாராளமாக. இது ஒரு காமாட்சி அம்மன் கோவிலுடைய பூர்வீக இடம், பூந்தோட்டம்ன்ற மாதிரி இருந்தது. அந்த டைம் ஆஃப் பீரியடில் பெரியவா இங்கே இருக்கிற ஒரு பெரியவா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு முஸ்லீம் லீக்கில் இருந்தவங்க, அவரும் ஒரு மகானாக இருந்திருக்காங்க. அந்த மகான்கிட்ட இங்கே இருந்ததுனால அவருக்கு ஒரு இடமா நம்ம ஆட்கள் கொடுத்தா மாதிரியும், அந்த இடத்துல சிவலிங்கன்ற ஒரு கோவில் இங்கே இருக்குதுன்ற மாதிரியும் அந்த நாள்லேருந்து ஒரு ஐதீகமாக இருக்குது. ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம் இங்கே தான் இருக்குது. ஒரு சில பேர் பூஜை பண்ணுவாங்க, திரும்பவும் காணாமல் போவாங்க, திரும்பவும் பண்ணுவாங்க, திரும்பவும் வராமல் போவாங்க. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்களே கூட இங்கே வர ஆரம்பிச்சுன்னா சுவாமியை பார்ப்போம், வருவோம். இது கடுவலி சித்தர் ஒளி ரூபத்தில் உள்ளே போயிருக்கிறதா சொன்னாங்க. பட் கடுவலி சித்தர் ஜீவசமாதி காஞ்சிபுரம் தான். அவர் பல இடத்துல தியானம் பண்ணியிருக்காரு. 18 சித்தர்களுக்கு முன்னாடியே இருந்த ஒரு பெரிய சித்தரான்றதான் ஐதீகம் சொல்கிறாங்க. இவங்க சொன்ன ஒரு சில இடங்கள்லாம் நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம். கடுவலின்ற ஊர் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இரும்பை அப்படின்ற ஒரு ஊரை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அங்கெல்லாம் இரும்பையில் பாண்டிச்சேரியில் அவருடைய தவத்தினால சிவலிங்கம் 3 பிளந்ததுலாம் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கடுவலியில் அவர் 1000 வருஷமாக அவரே தவம் இருந்தார் அப்படிலாம் கேள்விப்பட்டோம். இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி
இங்கே காலங்காலமாக ஒருத்தர் இருந்தார். இப்போ நீங்கள் பூஜை எடுத்தீங்க பார்த்தீங்களா, அவர் எனக்கு தெரிஞ்சே வந்து பல வருஷமாக இங்கே இருக்கிறார். 25 வருஷமா இருக்கு, இங்கேயே இருக்கிறாரு. ஸோ அது பல வருஷமாக இங்கே தான் இருக்கார். அவர் வந்து காம்பவுண்டை தாண்டி வந்து பூஜை பண்ணது, தடையை மீறி வந்து பண்ணது, எதுவுமே இல்லாமல் இருக்க சொல்ல பூஜை பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு சித்தர் தான். ஏன்னா அந்த ஒரு பணியை செய்யக்கூடிய வாய்ப்புன்றது அது கிடைக்காத ஒரு விஷயம். இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் எங்களுக்கு வந்து அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய முதல் சிவத்தொண்டரை நாங்கள் வச்சுக்கிறோம். அவர் தான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. பிளாட்ஃபார்ம் உண்மை. அதுதான் நம்ம எல்லாம் பயணிக்கிறோம். அதுதான் வந்து 100% உண்மை. அவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாருன்றது அங்க இருந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் தேவைக்காக அங்க உள்ள இருந்திருப்பாங்க. அது வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்வாங்க. அதனுடைய பலனை அறிஞ்சிக்கிட்டு அவங்களே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரியாமல் போய் நாம போய் கேட்குறங்க இடத்துல என்ன பேசுறாருன்னே புரியாமல் இருக்கும். ஆமாம், அதுதான் நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்றது புரியலன்னா நான் கேட்காம இருக்கணும். அப்போ ஏதோ நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது, அதனால யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரியும். அந்த புரியக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அவர் பேசுறாரு நம்ம நினைச்சுக்கணும். அதான் இன்னைக்கு வரையும் அவர் பேசுறதை நான் காது கொடுத்து கேட்பேன். அவ்வளோதான், உட்காந்து பொறுமையாக கேட்டுப்பேன். ஏதாவது ஒரு வேர்டு எனக்கு வந்துருமோ, இல்ல நான் வேற யாருக்கா சொல்ல வேண்டியது இருக்கோ அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில நமக்கா இருக்கணும், இல்ல நம்ம யாருக்கா சொல்ல வைக்கணும் விஷயம் தான் இருக்கணும். அந்த விஷயத்துல முதல் சிவல் தொண்டரா நாங்க எல்லாருமே கருதுறோங்க. எங்க ஏரியாவில் ஐயா கூட நேர்காணல் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெரிய விஷயம். அதுக்கு இடையில இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் ஆகுமாப்பா நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நாங்க உள்ள ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜீவபீடத்தை கொஞ்சம் சீரமைச்சு கொண்டு வரதுக்கு ஆரம்பம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த தெருவார்கள்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே சிவன் இருக்கிறாரு, இந்த இதில் சித்தர் இருக்கிறாரு, எல்லாரும் வராங்க போகிறாங்க, பட் இதை கொஞ்சம் ஏதாவது சிறப்பாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழுவை கூட்டினதை சிவராத்திரியை முன்னிட்டு அந்த டைமில் வந்து ஒரு சில பொறுப்பை ஒரு சில பேர்கிட்ட கொடுத்து இதை முதல்ல சிவராத்திரியை சிறப்பாக செய்வோம் அப்படின்ற முதல்ல ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பிக்க சொல்ல ஒரு பௌர்ணமி வருது, பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷம் அப்போ இந்த இடத்துல ஆலயத்தில் எதுவுமே இந்த மாதிரி கிடையாது, சாதாரண நிலையில் இருக்கும். அந்த ஃபோட்டோ கூட நான் காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்றது, ஆன்லைன்லேயே இருக்கு. அந்த நிலையில் இருக்க சொல்ல வந்து பிரதோஷம் ஆரம்பிக்கிறோம். அப்போ எல்லாரும் ஒன்று கூடி முதல்ல மக்களை உள்ள கொண்டு வர வைப்போம், அவங்களோட வந்து தெரிய வைப்போம் இந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து அவங்க ஃபேமிலி அப்படின்னு கொண்டு வந்து தெருவாரிலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருந்தாங்க. அந்த டைமில் திடீர்னு ஒரு பிராமணர் எங்கேயோ போகக்கூடிய ஆள் திடீர்னு இங்கே உள்ளே வந்தார். உள்ளே வந்து நான் எங்கேயோ போனேன், ஏன் தெரியல, நான் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த சித்தரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இவர் வந்து ஒளி ரூபத்தில் இந்த சிவலிங்கம் உள்ளே போனார். இந்த கோவில் பேர் வந்து மாதன்னம் ஈஸ்வரர். மாதனீஸ்வரர் வந்து ஈஸ்வரர் கோவில் புராண காலத்திலேருந்தே இங்கே இருக்கு. அவர் எங்கிருந்தோ வந்து இங்கே தியானத்தை பண்ணி தன்னுடைய உருவத்தை வந்து ஜீவனை ஒளி ரூபத்தில் லிங்கத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அந்த டைமில் வந்து இல்லை சுவாமி, இங்கே சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்குது, இட வசதி இல்லாத இருக்குது, இதெல்லாம் எப்படி நிவர்த்தி ஆகும்னு சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, கோளொரு பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்குது. அது வந்து மக்களுக்காக மட்டுமே கிடையாது, மகானுக்கும் உண்டு. இந்த மகான் அங்கிருந்து வெளியில் வரணும்னா, பிரம்மாண்டமாக வெளியில் வரணும்னா நீங்கள் இதை கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து அமர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஸோ எங்களுடைய செலவில் இந்த கோளொரு பதிகத்தை முதல் ஆரம்பித்தோம். சிவனுடைய முகபாவனை இந்த பக்கம்தான் இருக்கா பின்னாடி பக்கம்தான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாக மூடியே இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி, நாங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சிவராத்திரி முன்னாடியே வந்து நிறைய பேர்கிட்ட இந்த புத்தகத்தை அடித்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கோவிலில் கொடுத்து படிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000கணக்கான புத்தகத்தை போட்டு அதை அவங்கவுங்க வீட்டில் படிக்க வச்சோம். உண்மையிலே சொல்கிறேங்க, பதிகத்தினுடைய பலனை நான் உணர்ந்தோம், மிக பிரம்மாண்டமாக உணர்ந்தோம். ஒரு சின்ன போராட்டம், அந்த போராட்டத்தில் இந்த இடத்த கிளியர் பண்ண சொல்லும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இருக்கிற இந்த ஷெட்டு இடமும் நீங்கள் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்க சொல்லும். அந்த இடத்த நீங்கள் சீரமைச்சிக்கலான்ற ஒரு வேர்டும் வந்துச்சு. வந்த அந்த செகண்ட்லேயே நாங்கள் அதை ஒரு பெரிய லெவலில் சீரமைப்பு பண்ணி எல்லா விஷயத்தையும் இப்போ இருக்கிற லெவலுக்கு எல்லாமே என்னென்னா கட்டணம் கட்டக்கூடாது,
அந்த லெவலுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாமே திருப்திகரமாக செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சிவபூஜை சிறப்பாக சிவராத்திரி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிவராத்திரியும் வந்துக்கிட்டு இருக்கு. அன்னதானம் தொடர் அன்னதானம் 24 மணி நேரம் அன்னதானம் பண்ணுவோம். ஸோ அன்னதானம் காய்கறி விநியோகம் பண்ணுவோம். இன்றைக்கி வரைக்கும் கண் கலங்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வரக்கூடிய ஒரு பக்தர் கூட அன்னைக்கு பிரசாதம் இல்லாமல் போக மாட்டாங்க. அதில் அதிகமாக செய்வோம். இதுக்கு மேலே தேவையான நினைக்க சொல்ல காலியாகிடும். ஸோ அந்த லெவலுக்கு பிரசாதத்தை வந்து அன்னதானமாக வந்து இவர் கொடுக்க வச்சிட்ருக்காரு. ஸோ இவருடைய விநியோக பிரச்சனை இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம், என்னை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிறேன். தாராளமாக உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். என்னுடைய ஒரே ஒரு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, கடவுளுடைய தட் மீன் நம்ம மகானுடைய ஒரு வைப்ரேஷன் வந்து உணர்ந்தவன் நான். இந்த பீடத்தில் நான் உணர்ந்தவன். எப்படின்னா முதல்ல இந்த கோவிலுக்கு என்னோட பிரதர் தான் வந்து இந்த கோவிலை போய் பார்த்துட்டு போ சொன்னார். எங்கேயோ உள்ளே வந்து சாமியை பார்த்துட்டு போவேன். அந்த டைமில் இப்போ முன்னால் பேசிங்க பற்றினா ஒரு பெரியவர் அந்த பகவான் அவர் என்ன சொன்னார்னா, ஐயா தண்ணி ஊற்றினா கூட அப்படியே சொலன்னு சொல்லி தண்ணியில் ஊறிடுது, மண்ணில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பால் அபிஷேகம் பண்ணால் கூட ஸ்மெல் அடிக்குது. தயவுசெய்து ஒரு சிமெண்ட்டு பேஸ்ட் பண்ணி எனக்கு கல் போட்டு ஒரு உரம் மாதிரி வச்சு தண்ணி விடுற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ அந்த விஷயத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நபர் சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க. அவர் வந்தவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அந்த பண்ண விஷயத்தில் ஒரு சின்ன இடர்படி நடந்தது. அது வேணான்னு சொல்லி வெளியில் எடுத்துட்டாங்க. யாரோ ஒரு மகான் செய்ய வேண்டிய வேலையை அந்த கல்லுலாம் எடுத்து என்னுடைய லேண்டில் எடுத்துமே போட்டாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தங்க எடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறத, சரிப்பா யாரோ பண்ணாங்க ஏதோ வேணாம், தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாத இடத்துல அவர் தெரியாத ஒரு மனுஷன் பண்ணிட்டாப்ல. சார் நம்ம அதை பற்றி ஏன் பேசுவோம், இருக்கிறத எதுவுமே போடுங்கன்னு சொன்னோம் ஐயா. இன்றைக்கி அந்த இடம் கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபாய் ப்ராஜெக்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. அது முழுவாக நான் தான் எடுத்து பண்ணுற நிலையில் கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கார். ஸோ எனக்கு தெரியாது அவருடைய அனுகிரகம். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதுக்காக வரல. பட் ஏதோ ஒரு கூட்டம் இவர் தேவைப்பட சொல்ல கூப்பிடுவாருங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த பயனுள்ள வேலை செய்கிற உங்களுக்கு ஏதோ தரப்போறார். நிச்சயமா. ஆமா. அது எப்படி பிரம்மாண்டமா தரப்போறாருன்றது எங்களுக்கு தெரியாது. அவர் கையில தான் இருக்கு. அந்த தரக்கூடிய விஷயம் இருந்தா மட்டும்தான் உள்ள வருவாங்க. நிச்சயமாங்க. எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. ஐயா சொன்னாங்க, பொருளாளர் ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னாங்க. இன்றைக்கி எனக்கு அதை பற்றின எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விவரங்கள் கூட தெரியாது. இன்றைக்கி நாங்கள் என்னோட நண்பர் இருக்கார், அவரும் நாங்களும் ஒரு பீடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அவர் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கார். பட் அது மாதிரி நாங்கள் இந்த பீடத்தெல்லாம் பார்க்கணும், அவரையும் கொண்டு அழைச்சி கொண்டு காமிக்கணும். அவர் சிவன் கோயிலுக்கே போகிறவர், சித்தர் பீடத்துக்கு போகாதவர். அவரை சித்தர் பீடத்துக்குள்ளே அழைச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கணும். சார் வந்து அதே மாதிரி எங்களுடைய இந்த சித்தர்கள் திருவடி சார்பாகவும் இந்த பீடங்களை நாங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற 2 நோக்கத்துக்காகவும் நாங்கள் வந்தோம். அப்படி வரும்போது இன்றைக்கி கருவெளி சித்தரையும் நாங்கள் பார்த்து 12 மணிக்கு மேலே ஒரு சில பீடங்கள் திறந்துருக்காது. சரி எதுக்கும் ஒரு இதில் பார்த்துட்டு போகலான்னு நாங்கள் உள்ளே வந்தோம். வரும்போது இங்கே இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக அந்த நாளை பற்றியே நான் சொல்லலாம் ஐயா. ஆமாம். என்ன ஃபஸ்ட்டு விஷயம், அந்த கோளூர் பதிகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, படிக்க சொல்ல இந்த இடத்த பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலான்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு. இந்த வரதுக்கு முன்னாடி நந்தி வந்தார். நந்தியை முதல்ல வச்ச உடனே இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு வந்தது. இருக்கிற இடத்த நீங்கள் சீரமைச்சிக்கணுன்ற விஷயமும் வந்துச்சு. பதிகம் 48 நாள் முடியலை இன்னும். ஆனால் நாங்கள் 48 நாளும் சொல்லலை, ஒரு மண்டலம் படிக்கலான்னு தான் போனோம். என்ன நடக்குன்னு தெரியாது. படிக்க ஆரம்பிச்சின உடனே முதல்ல சீரமைப்பு, நந்திக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பயன்பாடு வந்ததுக்கு அப்புறமா விநாயகர் முருகர் வந்தாங்க. இது எல்லாம் நடக்க சொல்லும். சிவராத்திரியே வரல, இதெல்லாம் நடக்க சொல்லவே என்ன நடந்ததுன்னா, அந்த உருவ அமைப்பு சிவலிங்கத்தில் துணி வந்து கட்டிடுவாங்க. தினந்தோறும் ஒரு புது துணியை, இதை நாங்கள் எடுக்கலை, முன்னாள் பார்த்தீங்க ஐயா அவர் தான் பண்ணுவார். ஐயா தினந்தோறும் நான் மருத்துவன், எனக்கு ஒரு சுகர் பேஷண்ட்டெல்லாம் டெய்லி டேப்லெட் கூட என்னால் சாப்பிட முடியாது என் உடம்புக்கு. ஆனால் ஒரு துணியை தினந்தோறும் கட்டணும்னு சொல்லிட்டு வருமானம் வருதோ வரலையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த பெரியவர் அந்த சிவனுக்காக கட்டிகிட்டு இருப்பார். அந்த கட்டி முடிச்சது ஈவினிங் ஒரு 6 மணி சம்திங் கிட்டத்தட்ட நம்மளோட தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பக்தர் வந்து அந்த இடத்துல ஏதோ தெரியுதுன்ற மாதிரி ஒரு தோணுச்சு. அந்த தோணுன விஷயத்தை
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.